कृष्ण माताजी प्रणाम माताजी। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्योभीष्टं स्थापनं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदाकमलं श्रीगुरून् वैष्णवां च श्रीरूपं साग्रजितं सगणरघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगणललिता श्रीविशाखान्वितांस। हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पते कोपेश कोपिका कांद राधा कांद नमोस्तुते। तप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वशभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंदा हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्याचं ततो जयमुद्रयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्ठकी। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घाय देगिरं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada ki ஜெய். ஹரே கிருஷ்ண மாதாஜி, பாகவத பிரார்த்தனை பண்ணுங்க. हरे कृष्ण माताजी। सर्वशास्त्राप्ति पीयूष सर्ववेदैक सत्फला सर्वसिद्धान्त रत्नाय सर्वलोकैक त्रिकृदा सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिद्वन्द्वोदादित्य श्रीकृष्ण परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षाक्षराय दे सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुमे। मत्येकबन्तो मत्सङ्कीन् मत्कुरो मन्महादन मत् निस्तारक मत्भाग्य मदानंद नमोस्तुदे असाधु साधु तदताயின் அதிநோச்ச தாக்கர கானா முன்சகாசின் மாம் பிரேம்னா ஹிருத் கண்டயோஸ்புரா. மொழிபெயர்ப்பு. ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பழமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன், உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் என்னை விடுவிப்பவராகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றவருக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. அறிவோம் தத்சத். ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 4 அத்தியாயம் 14 ஸ்லோகம் 2. வீரமாத்தரம் ஆகிய ஸ்நேதாம் அசமதம் வாதினः பிரகிருதி அசம்மதம் வேனம் அப்பியசின் சிஞ்சயன் பதிம்புவः. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ராஜமாதாவான அரசி சுனிதாவை மாமுனிவர்கள் அனைவரும் சந்தித்து அவள் அனுமதியின் பேரில் வேணனை இவ்வுலகின் மன்னனாக முடிசூட்டினர். ஆயினும் அமைச்சர்கள் இதற்கு ஒப்புதல் அளிக்கவில்லை. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க அங்கன் மன்னனான அங்கன் அவர் காட்டுக்கு போயிட்டாரு. ஏன்னா இப்படி ஒரு பிள்ளையும் பெண்டாட்டியும் வச்சுக்கிட்டு நான் என்னால சமாளிக்க முடியல, போதுண்டா சாமி ஆள விட்டா போதுன்னு வானப்பிரஸ்தம் போறதுக்கு ரொம்ப நாள் இருந்தா கூட அந்த காலத்திற்கு முன்னாடியே காட்டுக்கு போயிட்டார். காட்டுக்கு போய் பகவானை நோக்கி தவம் செய்து தன்னுடைய இறுதி லட்சியமான அந்த வீடு பேரு அப்படின்ற நிலைக்காக அவர் ஓடிட்டார். இப்போ நாட்டுல மன்னன் இல்லைன்னா என்ன ஆகும்? அங்க திருடங்களா ஜாஸ்தி ஆயிருவாங்க. ஏன்னா தலைமையில யாருமே இல்லைன்னு வைங்க, அப்போ நாட்டுக்குள்ள எல்லா குழப்பம் வரும்,
மக்கள் வந்து சட்டத்தை கையில எடுத்துக்குவாங்க. நிறைய சட்ட ஒழுங்கீனங்கள் நடைபெறும். அது மாதிரி இருக்கக்கூடாதுங்கறக்காக முனிவர்கள்லாம் ஒன்று கூடி ரொம்ப மோசமானவன் தான் மன்னனோட மகன், வேற வழி கிடையாது. ஏன்னா ஒரு மன்னன் இருந்தா தான் நாட்டு மக்களுக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கும் அப்படின்னு சொல்லி வேணனையே அங்க வந்து மன்னனாக்குறாங்க. ஆனா அங்க இருக்கிற அமைச்சர்களுக்கோ இதுல எல்லாம் ஆஹ் ஒப்புதல் கிடையாது. ஏன்னா அவங்க எல்லாம் தெரியும், வேணன் வந்து ரொம்ப மோசமானவன், மிருகத்தனமானவன். மனிதனுக்குரிய அடையாளம் வெளிப்புறமாக இருந்தாலும் அவனது உணர்வு வந்து மிருக குணம், மிருக உணர்வு. அவங்களுக்கெல்லாம் இதுல ஒரு திருப்தியே கிடையாது. இருந்தாலும் வேற வழி இல்ல. அடுத்தது ஸ்லோகம் 3. ஸ்ருத்வா நிருபாசன கதம் வேணம் அத்யுக்ர சாசனம் நிலையுர்தஸ்ய வ சத்ய சர்பத்ரஷ்வா இவா இவாஹவஹ. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா பிரபு. நான் படிக்கிறேன் மாதாஜி. அவங்களே தொடர்ந்து ஒரு 4 படிக்கட்டும் மாதாஜி, சின்னதா தான் இருக்கு. ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு. வேணன் மிகவும் கொடியவன் என்பது எல்லோரும் அறிந்ததே. அதனால் அந்நாட்டிலுள்ள அனைத்து திருடர்களும் தீயோரும் அவன் அரியணை ஏறியதை கேள்வியுற்று அஞ்சி நடுநடுங்கினர். பாம்புகளுக்கு அஞ்சி வலைகளில் ஓடி ஒளிந்து கொள்ளும் எலிகளைப் போல் அவர்கள் அனைவரும் அச்சத்தினால் தம்மை மறைத்துக் கொண்டனர். பொருளுரை. அரசு கையாலாகாதிருக்கும் போது தீயவர்களும் திருடர்களும் வளர்ச்சி பெறுவர். அரசு வலிமையுடன் திகழும் பொழுது திருடர்களும் தீயோரும் தங்களை மறைத்துக் கொள்வர். உண்மையில் வேணன் நல்ல மன்னன் இல்லைதான். ஆயினும் அவன் கோபமும் கொடூரமும் உலகம் அறிந்ததாயிற்றே. அதனால் குறைந்தபட்சம் கயவர்கள் மற்றும் திருடர்களிடமிருந்து அந்நாடு விடுதலை பெற்றது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ திருடனுக்கெல்லாம் திருடன் இவன். அதனால எல்லா திருடர்களுமே அவனை கண்டு நடுங்குறாங்க. இவனே ஒரு மாபெரும் திருடன், கொலைகாரன். அவன் வந்து நல்லவங்களையும் பார்க்க மாட்டான், கெட்டவங்களையும் பார்க்க மாட்டான். எல்லாரையும் அப்படியே கத்தி எடுத்து சீவிட்டே போயிருவான், இளநீ சீவுற மாதிரி. அதனால திருடர்களுக்கெல்லாம் இங்க பயம். ஐயோ, நம்மளை விட பெரிய ஆள் இவன், கொடூரமானவன். நாம ஏதோ பஞ்சத்துக்கு திருடுறோம், ஆனா இவன் வந்து கொலையாளியும் கூட. அதனால நம்ம வேண்டாம்ப்பா, இந்த தொழிலே விட்டுறலான்ட்டு எல்லாம் குறைஞ்சபட்சம் அந்த திருடர்களிடமிருந்தாவது நாடு விடுதலை பெற்றது அப்படிங்கிற மாதிரி சில பிரபுபாதர் இங்க சொல்றார். அடுத்தது ஸ்லோகம் 4. ச ஆரூட நிருபஸ்தான உன்னதோ அஷ்ட விபூதிபிஹி அவமேன மகாபாகான் ஸ்தப்த சம்பாவித ஸ்வதஹ. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. மன்னன் அரியாசனத்தில் ஏறியவுடன் அவர் எண்வகை வளங்களை பெற்று வீரமுடன் திகழ்ந்தான். காலப்போக்கில் மிகுந்த கர்வம் கொண்டு தனது தவறான ஆணவத்தினால் எல்லோரையும் விட தானே பெரியவன் என்று அவன் எண்ணினான். பின்னர் உயர்ந்த மகான்களை அவமதிக்கத் தொடங்கினான். பொருளுரை. இஸ்லோகத்தில் உள்ள அஷ்ட விபூதிபிஹி என்னும் சொல்லுக்கு எண்வகை வளங்கள் என்று பொருள். ஒரு மன்னன் எண்வகை வளங்களை உடையவன் ஆவான். தெய்வீக யோக சக்தியினால் மன்னர்கள் இந்த எண்வகை வளங்களை பெறுகின்றார். இது போன்ற மன்னர்களே மாமுனிவர்களாகவும் விளங்கியமையால் அவர்கள் ராஜ ரிஷிகள் என்றழைக்கப்பட்டனர். யோக சித்தியினால் ஒரு ராஜ ரிஷி கடுகினும் சிறியவராகவும் இமயமலையை விட பெரியவராகவும் அவர் நினைத்த உருவத்தை அடைய முடியும். ராஜ ரிஷி தானே ஒரு நாட்டை தோற்றுவித்து மக்கள் அனைவரையும் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அவர்களை ஆளக்கூடியவர் ஆவார். இவையெல்லாம் ராஜரிஷிகள் பெற்றிருக்கும் சில வளங்கள் ஆகும். மன்னன் வேணன் யோகத்தில் பயிற்சியுடையோனாக இல்லாதிருக்கும் தனது அரச பதவியை எண்ணி அவன் மிகுந்த கர்வம் கொண்டான். யோகத்தில் பயிற்சியுடையவனாக இல்லாதிருந்தும் தனது அரச பதவியை எண்ணி அவன் மிகுந்த கர்வம் கொண்டான். அவன் அதற்குரிய தகுதி இல்லாதவனாதலினால் தனது ஆட்சி அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி உயர்ந்த மகான்களையும் சான்றோர்களையும் அவமதிக்க தொடங்கினான். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து அஷ்ட விபூதி அப்படின்னா, அஷ்ட அப்படின்னா 8, 8 வளங்கள். அஷ்டமா சித்தி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லைங்களா? சித்திகள் யம நியம ஆச்சன பிராணயாம பிரத்யங்காரா தார அது வந்து அஷ்ட யோகம். சித்திகள் வந்து அனீமா மஹீமா லஹீமா, அனீமா லஹீமா மஹீமா ஈசித்வா வாசித்வா பிரகாமியா அப்படின்னு 8 விதமான சித்திகள். அப்போ இந்த ஒரு மன்னன் அப்படின்னா அவன் வெறும் ஒரு மக்கா இருக்க மாட்டான். அவன் வந்து வேதங்களை படித்தவனாக இருப்பான்,
அவன் வந்து தாமரை இலை போல தன்னோட வாழ்க்கையில மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டும். ஏன்னா மன்னன் அப்படின்னா பகவானோட பிரதிநிதி. அதனால மக்களுக்கு சேவை செய்யறதுல நேர்மையா ஈடுபட்டிருப்பாங்க. எத்தனையோ மன்னர்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். பாரிவள்ளல், ஆஹ் த- முல்லைக்கு தேர் கொடுத்த பாரிவள்ளல், அப்புறம் தன்னுடைய நிமி சக்கரவர்த்தி தன்னுடைய மகனைவே வந்து தேர்ல ஏத்தி கொன்னவரு. இந்த மாதிரி நீதிமான்கள் எல்லாம் இருந்திருக்காங்க அந்த காலத்துல. மனு இப்ப மன்னர் மனுநீதி சோழன் மாதாஜி, மனுநீதி மனுநீதி சோழன் சோழன். மனு சிபி ம். சக்கரவர்த்தி தான் அந்த புறாவுக்கு இது கொடுத்தது. ஆமா. புறாவுக்கு தன்னுடைய தொடையை கொடுத்தது. சோ இந்த மாதிரி உயர்ந்த மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து ரொம்ப நேர்மையானவர்கள். எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வேதங்கள் எல்லாம் கற்று தேர்ந்தவர்களா இருப்பாங்க. ஆனாலும் அவங்க சண்டையும் போடுவாங்க. ஏன்னா ஒரு சத்திரியனோட கடமை என்ன? பகைவர்களிடமிருந்து மக்களை காப்பாற்றுவது. அப்ப எதிரிகளை தண்டிப்பாங்க, திருடர்களை தண்டிப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பா மக்கள் வந்து நிம்மதியா இருந்தாங்க. மன்னன் இருக்கிறான், கவலை இல்லை அப்படின்னு. ஆனா இன்னைக்கு இருக்கிற மன்னர்கள் எப்படின்னா, வேலியே பயிரை மேய்வது போல மக்களை வந்து கொடுமைப்படுத்துறது இல்ல. அதான் மக்கள்கிட்ட இருந்து சுரண்டி, மன்னர்கள் கிடையாது தலைவர்கள் இன்னைக்கு ஜனநாயக ஆட்சி. அப்ப மக்களோட பணத்தை சுரண்டி தங்களுடைய குடும்பத்துக்கு நல்ல ஒரு 40 ஜெனரேஷனுக்கு நல்ல சொத்து சேர்த்து வச்சோமா, அவங்களுக்கு பேரளவு ஏதாவது பண்ணமா, போட்ட ரோடு வந்து அடுத்த மழை வந்தா என்ன ஆகணும், எல்லாம் பள்ளமாயிரும். போடுற அணை வந்து உடையிற நிலையில வரும். அப்ப அதுக்கு ரிப்பேர் பண்றதுக்கு காசு எடுக்கிறேன்னு சொல்லி அதுலயே காசு திருடுவாங்க. பாலங்கள் கட்டுவாங்க, அது உடையிற நிலைமைக்கு ஆகி மறுபடியும் அதை ரிப்பேர் பண்ணுவாங்க. இப்படி எல்லா இடத்துலயும் ஊழல் ஊழல் ஊழல். ஆனா அந்த காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, ராஜ ரிஷியா இருந்தாங்க. ராஜாவாகவும் இருந்தாங்க, அதே சமயம் ரிஷிகளாக. ரிஷி அப்படின்னா தவசிகளாக. நாட்டை விட்டுட்டு போகணுமா, உடனே திரும்பி பார்க்காம தன்னுடைய குடும்பம், சொத்து சொகம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரே ஒரு கோபினம். கோபினம் அப்படின்னா ஒரு கோவணம் மட்டும் கட்டிக்கிட்டு யாரையும் திரும்பி பார்க்க மாட்டாங்க. அவங்க பாட்டு கடகடன் உள்ள போய் தவம் பண்ணி தங்களுடைய இறுதி லட்சியமான தர்ம அர்த்த காம மோக்ஷங்கிற அந்த வீடு பேரை அடையிறதுக்காக அவங்க எல்லா முயற்சியும் பண்ணுவாங்க. அதுல வெற்றியும் அடைவாங்க. அதனால தான் அவங்க ராஜ ரிஷிகள். அப்ப ரிஷிகளாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்? அஷ்டமா சித்திகளும் இருக்கும். அஷ்ட விபூதி. விபூதி அப்படின்னா நம்ம பகவத்கீதையில கூட விபூதி அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி படிப்போம். விபூதி அப்படின்னா சக்திகள், பகவானுடைய சக்திகள் விபூதி அப்படின்னு அடிக்கடி பார்ப்போம். அப்ப இதெல்லாம் வந்து ராஜ ரிஷிகள் பெற்றிருக்கும் சில வளங்கள். இப்ப மன்னன் வேணனுக்கு வந்து இந்த வளங்கள் எல்லாம் கிடையாது. ஏன்னா அவன் வந்து பெரிய ரவுடி. அதனால சரியா படிக்கவும் இல்லை, வேதங்கள் படிக்கவும் இல்லை. சோ ஆனாலும் தான் மன்னன் அப்படிங்கிற கர்வம் மட்டும் இங்க வந்துருச்சு. வேற வழி இல்லாம மன்னன் ஆக்கிட்டாங்க. ஆனா பாத்தீங்கன்னா மன்னன் அப்படிங்கிற கர்வத்துல ஆடாத ஆட்டம் ஆட தொடங்கினான். ஓகே மாதாஜி, அடுத்த ஸ்லோகம் படிங்க. ஸ்லோகம் படிச்சு படிங்க மாதாஜி, வந்துடுறேன். சரிங்க மாதாஜி. பதம் 5. ஏவம் மதாந்த உத்சிக்தோ நிரங்குஷ இவ இத்விபீக பர்யவடன் ரதம் ஆஸ்தாய கம்பயன்ய இவ ரோதசி. மொழிபெயர்ப்பு. தனது செல்வ வளங்களினால் கர்வமுற்ற வேணன் தன் ரதத்தில் ஏறிக்கொண்டு கட்டுப்படுத்த முடியாத மதம் பிடித்த யானையினைப் போல் விண்ணும் மண்ணும் நடுநடுங்குமாறு தன் நாடு முழுவதும் சுற்றி வந்தான். ஹரே கிருஷ்ண மாதாஜி. எண்ணிலடங்காத செல்வங்களை எல்லாம் வச்சுட்டு போயிருக்காரு அவங்க அங்கன். அதையெல்லாம் எடுத்து அதனால இவர் எதுவும் சம்பாதிக்கல, எல்லாம் பரம்பரையான சொத்துக்கள். அதைய வச்சுட்டு ரொம்ப கர்வத்தோட தன்னோட ராஜான்னு ஆகும்போது அதுக்கு ரதம் ஸ்பெஷலா இருக்கும். அந்த ரதத்துல ஏறி மதம் பிடித்த யானையை போல, அதாவது மக்களை பார்க்கணும், நாட்டு வளங்களை எல்லாம் பார்க்கணும், நிறை குறைகளை எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும், அந்த மாதிரி எல்லாம் இல்லாம ஒரு கர்வத்தோட விண்ணும் மண்ணும் நடுநடுங்கிற அளவுக்கு நாடு முழுவதும் அந்த ரதத்துல வந்து சுத்தி வந்திருக்கிறான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பதம் 6. சரிங்க மாதாஜி. ந யஷ்டவ்யம் ந தாதவ்யம் ந கோதவ்யம் த்விஜா கிவசித் இதி வாரயாத் தர்மம் பேரி கோஷேன சர்வசக.
மொழிபெயர்ப்பு. இரு பிறப்பாளர்கள் அந்தணர்கள் அனைவரும் அன்றிலிருந்து வேள்விகள் செய்வதற்கும் தானம் செய்வதற்கும் அல்லது தூய்மை செய்யப்பட்ட வெண்ணெய் போன்றவற்றை வேள்வியில் ஆகுதி செய்வதற்கும் தடை செய்யப்பட்டனர். அனைத்து வகையான சமய சடங்குகளையும் நிறுத்தும்படி வேணன் தன் நாடு முழுவதும் முரசறிவித்தான். பொருளுரை. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பு மன்னன் வேணன் என்ன செய்தானோ அதனையே இன்று உலகிலுள்ள நாத்திக அரசுகள் அனைத்தும் பின்பற்றுகின்றன. உலக சூழ்நிலையானது அத்தனை பதற்றத்துடன் இருக்கிறது. எந்நேரத்திலும் அரசாங்கங்கள் சமய சடங்குகளை நிறுத்தும்படி அறிவித்து விடலாம். இதனைத் தொடர்ந்து உலக சூழலானது மிகவும் இழிந்ததாகி பூமியில் புனிதமானவர்கள் வாழ்வதற்கு இயலாது போகலாம். ஆதலினால் புத்திசாலிகள் கிருஷ்ண உணர்வை மிகவும் தீவிரமாக பின்பற்றி அதன் மூலம் இவ்வுலகை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கும் துன்ப நிலைகளில் கிடந்து உழாது வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடையக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஹரே கிருஷ்ணாங் மாதாஜி. இந்த பதத்துல இரு பிறப்பாளர்கள்னா அந்தணர்கள். இப்ப நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம், அங்கணன் வேள்விகள் செய்யும் பொழுது புனிதமான தூய்மையான நெய் மற்றும் தூய்மை செய்யப்பட்ட சிறந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருட்களை எல்லாம் வேள்வியில வச்சு வேள்விக்கு இட்டு தூய அந்தணர்கள் மூலமாக ஒரு குழுவை வச்சு அந்த யாகங்கள் எல்லாம் நடத்தினாரு. ஆனா இப்ப மகன் என்ன பண்றாருன்னா, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் செய்யக்கூடாது, வேள்வியில நெய் இடக்கூடாது, ஆகுதி செய்யக்கூடாது, எந்த சமய சடங்குகளும் நாட்டுக்குள்ள நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டத்தை முரசு அறிவிச்சுட்டான்னா, சட்டமே போட்டுட்டான். அப்ப அவனை மீறி அங்க எந்த இதுவும் காரியமும் நடக்காது, நல்ல நன்மைகள் நடக்காது. இப்ப அதே மாதிரி பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்னாடிதான் இந்த பாகவதம் நடந்த அந்த கதைகள் நடந்திருக்குது. அதை எழுதி வச்சிருக்காங்க. இப்பவும் திரும்ப இந்த கலிகாலத்துல அது திரும்ப நடக்குது, அதை விட மோசமான நிலைமையில இருக்குது அப்படின்னு சில பிரபுபாதர் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப இருக்கிற காலப்போக்குல பார்க்கும்போது எப்ப வேணா எந்த நேரத்துல வேணாலும் தூங்கி எந்திரிக்கும் போது நைட் 12 மணிக்கு ஒரு சட்டம் போட்டு எந்த மத சடங்குகளும் நடக்கக்கூடாது அப்படின்னு கொண்டு வரக்கு கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. அதனால புத்திசாலிகளா இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கலியுகத்துல கிருஷ்ண நாமம் ஒன்றுதான் நம்மளுக்கு எல்லாத்துக்குள்ள இருந்து விடுதலை பெறுவதற்கான ஒரு வழி. யாகமும் அதுதான் புனிதமான தர்மமும் கூட. அதனால ஹரிநாம சங்கீர்த்தனை சொல்லிட்டு கிருஷ்ண உணர்வுலையே எல்லாரும் இருந்து சீக்கிரமா இந்த துன்ப கடலிலிருந்து விலகி வீடு பேறு அடையணும் அப்படின்னு சொல்லி சில பிரபுபாதர் இங்க அறிவுறுத்துறாங்க. ஹரே கிருஷ்ணா. பதம் 7. வேனஷ்யா வேஷய முனையோ துருவ்ருத்தஸ்ய விசேஷ்டிதம் விம்ருஷ்ய லோக இவ்யசனம் கிருபயோக ஸ்ம சத்ரீனஹ. மதஜி யாரும் படிக்கிறீங்களா? நான் படிக்கிட்டாங்க மதாஜி. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த சாமி பிரபாதிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. மன்னன் வேணனின் கொடுங்கோலின்மையினை கொடிய செயல்களையும் கண்டு முனிவர்கள் அனைவரும் ஒன்று கூடி உலகிலுள்ள பேராபத்தும் அபாயமும் மக்களை நெருங்கிக் கொண்டிருப்பதாக முடிவு செய்தனர். இதனால் அவர்கள் கருணை மீதோர தங்களுக்குள் கவலைப்பட்டு கொண்டனர். எனில் மக்கள் நலனை முன்னிட்டு முன்பு வேள்விகளை முன்னின்று நடத்தியது இவர்களேயாவார். பொருளுரை. மன்னன் வேணனின் அரியணையில் அமர்த்தப்படுவதற்கு முன்பு அனைத்து முனிவர்களும் சமுதாயத்தின் நலனை காண பெரிதும் ஆர்வம் கொண்டிருந்தனர். அதுபோன்ற மன்னன் வேணன் கொடுங்கோலனையும் பொறுப்பற்றவனாகவும் துரதிஷ்டனாகவும் இருந்து கொண்டு மீண்டும் மக்களின் நலனை பற்றியே சிந்திக்க ஆரம்பித்தனர். முனிவர்களும் மகான்களும் பக்தர்களும் மக்களின் நலனில் அக்கறை இல்லாதவர்கள் அல்லர் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சாதாரண கருமிகள் புலனிச்சைக்கான ஞானிகளும் விடுதலை மீதான யுகத்தில் சமுதாயத்தில் நின்று தனித்திருப்பார் ஆயின் மற்றும் ஆன்மீக மகிழ்ச்சியினை எவ்வாறு அடைய செய்வது என்ற எந்நேரமும் சிந்தித்துக் கொண்டிருப்பார். அதனால் மாமுனிவர்கள் அனைவரும் மன்னன் வேணனின் கொடுங்கோலின்மையினின்று எவ்வாறு வெளியேறுவது என்று தங்களுக்குள் ஆலோசித்து தொடங்கினர். ஹரே கிருஷ்ண மதாஜி.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்க வந்து முனிவர்கள் வந்து பயப்படுறாங்க. ஏன்னா இப்படியே ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி கொடூரத்தோட ஆரம்பிக்கிறாரு. முக்கியமான ஒரு வேலையே வேள்விகள் நடத்துவது, பூஜைகள் செய்வது. அதனால அந்தணர்கள் எல்லாம் நல்லபடியா வாழ்வாங்க. அதனால விதிக்கப்பட்ட கடமைகள் எல்லாம் சரியா செய்யும் பொழுது மழை யாகங்கள் எல்லாம் கரெக்டா செஞ்சோம்னா மழை கரெக்டா மும்மாரி பொழியும், நல்ல விளைச்சல் எல்லாம் வரும், எல்லா உயிர்களும் நிம்மதியா இருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாத்துக்கும் ஆரம்பமா இருக்கக்கூடிய அந்த வேள்விகளை கூட நிறுத்தணும்னு சொல்லிட்டாருன்னா அப்ப இனி போக போக இவர் என்னென்ன பண்ண போறாரோ, அதனால மக்கள் வந்து இனி எவ்வளவு தூரம் கஷ்டப்பட போறாங்களோ அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப சங்கடப்படுறாங்க. அதே மாதிரி முனிவர்கள், மகான்கள், பக்தர்கள் அப்படிங்கிறவங்க எப்பவுமே தனக்குன்னு எதையுமே யோசிக்கவே மாட்டாங்க. மக்களுக்காகவே மக்களோட நலனையே யோசிப்பாங்க. மக்களோட நலனு அப்படிங்கிறாங்கன்னா அவங்க இன்னைக்கு வந்து அறுசுவை உணவு சாப்பிட்டுக்கிறாங்களா, நிறைய நகை போட்டுக்கிறாங்களா, ட்ரெஸ் எடுத்துக்கிறாங்களா, அப்படி யோசிக்க மாட்டாங்க. அவங்கள ஒரு ஆத்மாவா யோசிச்சு, பந்தப்பட்ட ஆத்மாவா யோசிச்சு, அந்த ஆத்மாவுக்கு பகவானுடைய கருணையை, பகவான் கூட எப்படி தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்கணும், எப்படி இந்த பௌதீக பந்தத்திலிருந்து, இந்த உலகிலிருந்து அவர்களை விடுதலை பெறவதுக்கு நம்ம என்ன உதவி செய்யலாம் அப்படிங்கிற அந்த தளத்திலேயே யோசிப்பாங்க. அப்படி அந்த அளவுக்கு ஆன்மீக தளத்துல யோசிக்கக்கூடிய முனிவர்கள் இப்ப இந்த வேணன் பண்ற வேலையினால சாதாரண வாழ்க்கை கூட மக்கள் நிம்மதியா வாழ முடியாது போல இருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப சங்கடப்படுறாங்க. கர்மிகள் வந்து புலனுணர்ச்சிக்காக செயல்படுவாங்க. ஆனா ஞானிகள் மீதான யூகத்தில் சமுதாயத்தில் நின்று தனித்திருப்பர். ஆனா ஞானியர்களும் விடுதலை மீதான யூகத்திலிருந்து சமுதாயத்திலிருந்து தனித்திருப்பார்கள். அவங்க வந்து எப்பவுமே பிரம்ம ஜோதியை பத்தி யோசிக்கிறது, ஆத்மா, ஆத்ம விடுதலை, பரமாத்மா அந்த மாதிரி யோசனையில தான் இருப்பாங்க. மன்னனின் கொடுங்கோல் ஆட்சியினை பற்றி நின்று எவ்வாறு வெளியேறுவது என்பது தங்களுக்குள்ள எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி வெளியேறலாம், இவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்ன, நாட்டு மன்னனே இந்த மாதிரி பண்ணும் பொழுது அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு பத்தி எல்லாரும் கூட்டு சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு யோசிச்சு பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பதம் 8 மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அகோ உபயத பிராப்தம் லோகஸ்ய வியஷனம் மகத் தாரூணி உபயதோ தீப்தி இவ தஸ்கர பாலயோகோ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மொழிபெயர்ப்பு நான் படிக்கவா மாதாஜி? படிங்க மாதாஜி. மாமனிதர்கள் தங்களுக்குள் ஆலோசித்துக் கொண்டிருந்த பொழுது மக்கள் 2 நிலைகளிலும் அபாயத்துக்குள்ளாயிருப்பதை கண்டனர். இருதலை கொல்லி எறும்பு போல் மிகவும் ஆபத்தான சூழலில் சிக்கிக் கொண்டிருந்தனர். அவர்கள், அதாவது பொதுமக்கள் அனைவரும் ஒரு புறம் பொறுப்பட்ட மன்னனாலும் மறுபுறம் திருடர்கள் மற்றும் துஷ்டர்களினாலும் அபாயத்துக்குள்ளாகின்றனர். சொல்லுவா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. முனிவர்கள் எல்லாம் வந்து இங்க வந்து மீட்டிங் போட்டு என்ன பண்ணலாம், எப்படி வந்து நாம வெளியேறது மட்டும் இல்ல, இந்த மக்களை வந்து எப்படி வெளியில காப்பாத்தலாம் அப்படிங்கறத பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அரசன் அப்படிங்கறனால இவங்க திடீர்னு எந்த ஒரு முடிவும் எடுக்க முடியாது, செயல்படுத்த முடியாது. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருந்தாகணும். அந்த வகையில நாம வந்து போய் செஞ்சு அவரை எப்படியா திருத்த முடியுமா, இதுல இருந்து மக்களை காப்பாற்ற முடியுமான்னு மீட்டிங் போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துக்குள்ள இங்க வந்து அட்டகாசங்கள், திருடர்களோட அழிச்சாட்டியங்கள் எல்லாம் ரொம்ப அதிகமாகி மக்கள் வந்து 2 பக்கமும் இருதலை கொள்ளினா 2 பக்கமும் சிக்கிக்கிட்டாங்க. சொல்லுவாங்க மத்தளத்துக்கு இரு பக்கமும் அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி மக்கள் வந்து மக்களை பாதுகாக்க வேண்டியவரை மன்னன் தான். மன்னனை வந்து கிட்டத்தட்ட பகவானுக்கு சமமா வச்சு மதிக்கணும் அப்படின்னு வந்து நம்ம புராணங்கள் சொல்லுகிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மன்னனே வந்து கொடூரமா நடந்து கொள்ளும் பொழுது இங்க இருக்கக்கூடிய மத்த கெட்டவர்கள், திருடர்கள், துஷ்டர்கள் எல்லாம் மேலும் இன்னியும் ஆட்டம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம பயந்து அந்த வாழ்க்கையே வெறுத்த ஒரு சூழ்நிலையில உட்கார்ந்து உச்சகட்டத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க மாதாஜி. சில பிரபுபாதர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காங்க. அடுத்தது பதம் 9. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 9. அராஜக பயாதேஷ கிருதோ ராஜா தத்த அர்ஹணஹ ததோபி அஷீத் பயத்வ அத்யகதம் ஷ்யாத் சவஸ்தி தேஹினாம். மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. தெய்வத்திராசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபுபாதா அவர்களுக்கு ஜெய். நாட்டை ஒழுங்கீனத்திலிருந்து காக்கவும் அரசனில்லாத
அரசியல் சிக்கலை தீர்க்க வேண்டும் என்பதற்காகவே தகுதியற்றவனாயிருந்த போதினும் அவர்கள் வேணனை முடிசூட செய்தனர். அந்தோ மக்கள் இப்போது மன்னனாலேயே துன்பப்படுத்தப்படுகின்றனர். இச்சூழ்நிலைகளில் மக்கள் எவ்வாறு மகிழ்ச்சியாக வாழுதல் கூடும்? பொருளுரை: துறவு நெறியில் கூட வேள்வியும் தானமும் தவமும் செய்தாதிருத்தல் கூடாது என்று கீதை 18.5 குறிப்பிடுகிறது. பிரம்மச்சாரிகள் வேள்விகளை செய்தல் வேண்டும். இல்லத்தார் தானங்களை செய்தல் வேண்டும். துறவு நெறியை மேற்கொண்டோர் வனப்பிரஸ்தர்கள் மற்றும் சந்நியாசிகள் துறவு நெறிகளையும் தவங்களையும் செய்தல் வேண்டும். ஆன்மீக வளர்ச்சி பெறுவதற்கு இவைகளே விதிகளாகும். முனிவர்களும் மகான்களும் மன்னர் வேணன் அனைத்து சடங்குகளையும் நிறுத்தியதைக் கண்டு மக்களின் வளர்ச்சியினை பற்றி சிந்தித்தனர். மகான்கள் கடவுள் உணர்வு அல்லது கிருஷ்ணர் உணவினை போதிப்பதன் மூலம் பொதுமக்களை அவர்களின் மிருகத்தனமான வாழ்வின் அபாயத்திலிருந்து காக்க விரும்புகின்றனர். ஒரு நல்ல அரசனானது குடிமக்கள் அனைவரும் தங்கள் சமய சடங்குகளை உண்மையில் நிறைவேற்றுவனவராக திருடர்களும் துஷ்டர்களும் ஒழுங்குபட்டு விட்டனரா என்று கவனிக்க வேண்டும். இந்நிலை எய்த பெற்றால் மக்கள் நிறைவேற்றுகின்றனரா, அது உண்மையில் நிறைவேற்றுகின்றனரா அப்படின்னு படிக்கணும். நிறைவேற்றுகின்றனரா, திருடர்களும் துஷ்டர்களும் ஒழுங்குபட்டு விட்டனரா என்று கவனிக்க வேண்டும். இந்நிலை எய்தல் பெற்றால் மக்கள் தங்கள் ஆன்மீக உணர்வில் முன்னேறி தங்கள் வாழ்க்கையினை வெற்றிகரமானதாக ஆக்கி கொள்ள முடியும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸோ அன்றைக்கு அரசர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னா, நாட்டு மக்களை நல்ல ஒழுக்கமான முறையில் அவங்கள பண்படுத்தி அவங்கள பேக் டு காடட், கடவுளிடம் எப்படி அனுப்புவது, கடவுளோட லோகத்துக்கு எப்படி அனுப்புறது அப்படிங்கறத தான் பார்த்தாங்க. அப்ப அதுக்காக என்ன பண்ணணும்? வேள்விகள் எல்லாம் செய்யணும். மக்களுக்கு நல் போதனைகள், ஆன்மீகத்துல நல்ல உணர்வு, ஆன்மீக நெறியை அவங்க வளர்த்தாங்க. பிராமணர்கள் பாதுகாக்கப்பட்டாங்க, பசுக்கள் பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு மாதிரி கறிக்கடை எல்லாம் கிடையாது. அப்ப இன்னைக்கு எல்லாம் பிராமணர்களும் கிடையாது. பிறப்பால்தான் பிராமணர்களா இருக்கிறாங்களோ தவிர உணர்வாள பிராமணர்கள் கிடையாது. ஆனா அந்த காலங்கள்ல மன்னர்கள் பிராமணர்களை பிராமண பண்பாட்டை பேணி காத்து மக்களை நல்வழிப்படுத்தினாங்க. அப்ப இங்க முக்கியமான இடத்துலயே அவன் கை வச்சுட்டான் வேணன். வந்த உடனே வேள்வியெல்லாம் நிறுத்திட்டான். ஏன்னா அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது. கொலை பாதகன், எல்லா கொலையும் பண்ணுவான், திருட்டு கொலை இது மாதிரி எல்லாம் பண்ணுவான். அப்படிப்பட்டவன் மன்னனாக அமர்ந்து ஏன் முனிவர்கள் மன்னராக வச்சாங்க அப்படின்னா, ஒரு மன்னருங்கிறப்போ பொறுப்பு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி. சிலருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணி வச்சா சரியாயிருவாங்க, கல்யாணத்தை பண்ணி வைங்க அப்படிம்பாங்க. சிலதுகள்லாம் திருந்தும் கல்யாணத்துல, சிலதெல்லாம் அப்படியே இருக்கும், அதை விட மோசமா இருக்கும். அது மாதிரி இங்க வேணன் ரொம்ப மோசமாயிட்டான். முதல்ல இருந்ததை விட ரொம்ப மோசமாயிட்டான். ஏன்னா மன்னன்கிற போஸ்ட் அவனுக்கு ஒரு பொய் கௌரவம், அகங்காரத்தை ஏற்படுத்துச்சு. அதனால முதல்ல இருந்ததை விட இப்ப மறுபடியும் பல பாதகங்கள் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா இங்க யாருக்கெல்லாம் நாம கடமைப்பட்டிருக்கோம்? பூதாத்தி நிரூணாம் பித்ருணாம் ந கிங்கரோ ருணீச்சராஜன் சர்வாத்மாயக சரணம் சரணம் கதோ முகுந்த பரிஹரித்த கர்த்தம். தேவர்களுக்கெல்லாம் கடன் பட்டிருக்கோம், மன்னருக்கு, இந்த மாதிரி நிறைய பேருக்கு, பிற உயிர்வாளிகளுக்கு, மனிதர்களுக்கு, முன்னோர்களுக்கு, இது மாதிரி நிறைய கடன் பட்டிருக்கோம். அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நாம யாகங்கள் பண்ணணும். ஏன்னா முனிவர்கள் அப்படின்னா அவங்க எப்படி அவங்களுக்கு கடன் பட்டிருக்கோம்? முனிவர்கள் எப்பொழுதுமே மக்களுடைய அந்த உண்மையான முன்னேற்றத்திற்காக பாடுபடுபவர்கள், ஆத்ம முன்னேற்றத்திற்காக. அதனால தான் நிறைய முனிவர்கள் நம்மளுக்கு பல இந்த வேத இலக்கியங்களை எல்லாம் தோத்து கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நம்ம ரொம்ப கடன் பட்டிருக்கோம். இன்னைக்கு நாம வேத இலக்கியங்கள் எல்லாம் படிக்காம பௌதிக படிப்பு படிக்கிறோம். அந்த பௌதிக பாடங்களை எழுதுனவங்களுக்கெல்லாம் நாம கடன் பட்டிருக்கிறோமானா அவ்வளவு கிடையாது, ஏதோ 1%. ஆனா உண்மையான நிலை என்ன? ஆன்மீக இலக்கியங்களை தொகுத்து கொடுத்தவங்களுக்கு நாம ரொம்ப ரொம்ப கடன் பட்டிருக்கோம். அப்ப முனிவர்கள் இங்க வேணனை அமர வச்சாங்க. அதனால எதிர்க்கவும் முடியாது பொதுமக்களால. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா மன்னன் அப்படின்ட்டாலே அவன் பகவானோட பிரதிநிதி, அதனாலே எதிர்க்க முடியாது. ஆனா இவன் மோசமா இருந்ததுனால ரொம்ப துன்பத்திற்கு ஆளாகிறாங்க. அது முனிவர்கள் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ, நம்மனால தானே மக்கள் எல்லாம் இப்படி கஷ்டப்படுறாங்கன்னு. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அப்போ எப்பவுமே தானம் தவம், இது தானம் தவமும் வேள்வி,
அதெல்லாம் நிறுத்தப்படக்கூடாது. இப்பவுமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தானம், தவம், வேள்வி எல்லாம் நிறுத்தப்படவில்லை. சில பிரபுபாதரோட மூமெண்ட்ல எப்படி வேள்வி செய்யறோம், எப்படி நாம தவம் செய்யறோம்? ஹரிநாம ஹரிநாம ஓகே, எப்படி தவம் செய்யறோம்? ஹரே கிருஷ்ணா. விரதம் இருக்கிறோம், ஏகாதசி விரதம் நாலுவித எல்லாம் இதுல கடைபிடிக்கிறோம் மாதாஜி. Yes. கோட்பாடு 4 வித கோட்பாடுகள். அப்புறம் வந்து காலையில நேரத்துல எந்திரிக்கிறது. தவம் அப்படின்னா நாம எதையும் நினைத்து எண்ணங்கள் அதுலயே போக்கஸா இருக்கிறோமோ அதெல்லாம் தவம் தான். இப்ப நிறைய பேரு தவம் கிடந்து வீடு கட்டுவாங்க. மியூட் பண்ணிக்கோங்க, எக்கோ ஆகுது. ஸோ நிறைய பேர் வந்து தவம் இருந்து நான் வீடு கட்டினேன்பாங்க. இன்னொருத்தர் தவம் இருந்து இந்த மில்ல கட்டினேன்பாங்க. ஸோ தவம் அப்படின்னா நாம என்ன மனசுல ஃபோக்கஸா இருக்கிறோமோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி அவங்க வந்து ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக என்ன பண்ணுவாங்க, வாயை வைத்தியம் கட்டி உண்டியல்ல நிறைய பணம் போடுவாங்க. அவங்க வந்து மற்ற செலவுகளை எல்லாம் கம்மி பண்ணிப்பாங்க. அது ஒரு தவம் அவங்களுக்கு. ஸோ தவம் அப்படின்னா நம்ம மெட்டீரியலா கூட நிறைய தவம் இருப்போம். இதை அடைய வேண்டும் அப்படிங்கறக்காக நான் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன். ஒரு பணக்காரன் என்ன பண்ணுவான், நிறைய பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய நேரத்தை ஆன்மீகத்துல குறைச்சிட்டு அவன் வந்து பௌதிகத்துல அதிகமா ஈடுபாடு தன்னை ஈடுபடுத்தி கொள்ளுவதனால் அவன் பௌதிகத்துல முன்னேற்றம் அடைகிறான். அப்ப என்ன பண்றான், ஆன்மீகத்தை துறக்கிறதுனால பௌதிகத்துல தவம் இருந்து அவன் அதை வெற்றியை அடையறான். ஆனா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, பௌதிகத்துல நிறைய நேரங்களை கம்மி பண்ணிட்டு ஆன்மீகத்துக்கு நிறைய நேரம் ஒதுக்குறதுனால அவங்க தவம் வந்து உண்மையான தவமாக மாறி அவங்க ஆன்மீக நிலையில நிறைய முன்னேற்றம் ஏற்படுத்திக்கிறாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதுங்களா? இதுதான் தவம். தவம் அப்படின்னா ஒன்றை நாம சாக்ரிஃபைஸ் பண்றது, தியாகம் பண்றது, நம்மளோட நேரத்தை தியாகம் பண்றது பகவானுக்காக. நமது நேரத்தை படிப்பதில் தியாகம் பண்றது, கேட்பதில் தியாகம் பண்ணுவது. இப்படி நவவித பக்தியில நாம என்ன வேணா செய்யலாம் பகவானுக்கு. ஆனா ஆன்மீகவாதிகள் போல இல்லாமல் பௌதிகவாதிகள் என்ன பண்றாங்க, தவம் இருக்கிறாங்க. இதுக்காக பௌதிக அச்சீவ்மெண்ட், குறிக்கோளை அடையிறதுக்காக. அவங்களோட குறிக்கோள் என்ன, பைக் வாங்கணும், கார் வாங்கணும், ஃப்ளைட் வாங்கணும், பெரிய மில்லு கட்டணும், ஃப்ரிட்ஜ் வாங்கணும். இப்படி சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் அவங்க என்ன பண்றாங்க, தவம் இருக்கிறார்கள். அவர்கள் தவத்திற்கு தகுந்தாற் போல அவங்களுக்கு பலன் கிடைக்குது. சோ தவம் அப்படின்னா நாம சும்மா இது மட்டும் நினைச்சுக்க கூடாது. கையில வந்து சின்முத்திரை வச்சு காட்டுல உட்கார்ந்தது தவமா கிடையாது. தவம் அப்படின்னா எதை ஒன்றை நினைத்து மனதில் அதற்காக நாம் முயற்சி செய்கிறோமோ, அதுல கடுமையாக போராடுகிறோமோ, அதில் வெற்றி அடைகிறோமோ, அதெல்லாமே தவம் தான். சோ 4 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, அது ஒரு தவம். எத்தனை பேர் இங்க தவம் பண்றீங்க? சாண்டிங் கிளாஸ்க்கு தவம் பண்ணி வர்றவங்க எல்லாம் யாரு? இதுல உங்களுக்கே தெரியும் எத்தனை பேர் சாண்டிங் கிளாஸ்க்கு தவம் பண்ணி வர்றீங்கன்னு. தவம் இல்லாம இருக்கிறவங்க யாரு? இதுல தவமே கிடையாதுங்க எனக்கு. எல்லாருமே வராங்க மாதாஜி. அப்படி நாளைக்கு அட்டெண்டன்ஸ் எடுக்கணும். ஒரு நோட் எடுத்துக்கோங்க. லலிதா மாதாஜி நோட் எடுத்து எழுதி வச்சு எனக்கு சொல்லுவாங்க. சரிங்க மாதாஜி, கண்டிப்பா சொல்றேங்க மாதாஜி. அப்போ லலிதா மாதாஜி இன்னில இருந்து பொறுப்பு எடுத்துக்கிறாங்க. அவங்க நாளைக்கு ஒரு நோட் வாங்கிக்கிறாங்க. டெய்லி எல்லார் பேரும் எழுதி வைங்க. 30 பேர் எழுதி வைங்க. 30 பேர்ல யார் வர்றாங்கன்ற டெய்லி ஆப்சென்ட் பிரசன்ட் போட்டு வைங்க. 1 மந்த் கடைசில நாம அதை டோட்டல் பண்ணி நாம எல்லாருக்கும் சொல்லிடலாம். நாங்க வந்து பிரம்ம முகூர்த்த நேரம் தான் சொல்லுவோம். சூரிய உதயத்துக்கு அப்புறம் சொல்றது இல்ல கணக்கு. ஆமா, தவம்னா நான் நேரத்துல எந்திரிக்கிறதா தவம். நாங்க 10 மணிக்கு எந்திரிச்சு தவம் பண்றோம்னா அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம். மத்தது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துலங்க மத்தது யார் யார் வராங்கன்னு தெரிஞ்சுட்டு. அது ஒரு விட்டு விட்டு வர்றாங்க மாதாஜி. 5 நிமிஷம் கேப்ல ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. அதனால அப்படி எடுக்க முடியாது. ஒரு நாளைக்கு எவ்வளவு ஸ்கிரீன்ஷாட் எடுப்பீங்க? லலிதா மாதாஜி அது பாத்துக்குவாங்க. சரி, ஸ்லோகம் 10. அஹேரிவ பய போஷ கஷ்யாபி அனர்த்த பிருத் வேன பிரகிருத்யைவ கல
சுனிதா கர்ப்ப சம்பவः. ஹரே கிருஷ்ணா ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை. ஆசா பக்திவேதாந்த சுவாமி சில பிரபாத குருதேவிக்கு ஜெய். மொழிபெயர்ப்பு. முனிவர்கள் தங்களுக்குள் இவ்வாறு சிந்தித்தனர். சுனிதாவின் வயிற்றிலிருந்து பிறந்ததினால் மன்னன் வேணன் இயற்கையிலேயே ஒரு கலகக்காரன் ஆவான். இக்கொடிய வேந்தனை ஆதரிப்பது பாம்பிற்கு பால் வார்ப்பது போன்றதாகும். தற்போது இவனே அனைத்து துன்பங்களுக்கும் மூல காரணனாக விளங்குகிறான். பொருளுரை. பொதுவாக தெய்வீக மகான்கள் சமுதாய செயல்கள் மற்றும் உலக வாழ்க்கையிலிருந்து எப்போதும் தனித்தே இருப்பர். திருடர்களிடமிருந்தும் துஷ்டர்களிடமிருந்தும் மக்களை காக்க வேண்டும் என்பதற்காகவே முனிவர்களால் வேணன் ஆதரிக்கப்பட்டான். ஆனால் அவன் அரியணை ஏறிய பிறகு முனிவர்களுக்கு துன்பம் தருபவனாக மாறினான். முனிவர்களும் மகான்களும் ஆன்மீக வாழ்வில் வளர்ச்சியடைய வேண்டும் என்பதற்காக வேள்விகள் செய்தல் மற்றும் துறவு நெறிகளை மேற்கொள்ளல் போன்றவற்றில் உடையோராய் இருப்பர். வேணன் முனிவர்கள் அவனுக்கு காட்டிய கருணையின் காரணமாக அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நடப்பதற்கு பதிலாக அவர்களை தமது கடமைகளை செய்ய விடாது தடை விதித்ததன் மூலம் அவர்களுக்கு எதிரியாக மாறினான். பாம்புக்கு பாலும் பழமும் கொடுத்து பாதுகாத்து வந்தால் அது தன் பல்லில் விஷத்தை தேக்கி தன் எஜமானனை என்று கடிக்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும். ஓம் தத்து. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இங்க வந்து முனிவர்கள் அவனுக்கு வந்து நல்லது செஞ்சாங்க. நீ மோசமானவனாக இருந்தாலும் திருந்தறக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோம். கடவுள் நம்மளுக்கு அப்படித்தான் வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்கிறார். பல பிறவிகளை எடுத்துட்டே இருக்கிறோம். அப்ப ஏதாவது ஒரு பிறவில நம்மளுக்கு பக்தர்களோட சங்கத்தை கொடுக்கிறார். எல்லா பிறவிலும் கொடுக்கிறார். ஒவ்வொரு பிறவிலும் சான்ஸ் கொடுத்துட்டே இருக்கிறார். பக்தர்களோட சங்கத்தை கொடுக்கிறார், பகவத்கீதை கொடுக்கிறார், பாகவதம் கொடுக்கிறார். பகவத்கீதை பாகவதம் எல்லாம் வீடு வீடா போய் இந்தாங்க இது படிங்க, நல்லது உங்களுக்கு, ரொம்ப நல்லது, நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு படிங்க அப்படின்னா எங்ககிட்ட ஏற்கனவே இருக்குங்க அப்படிம்பாங்க. அப்புறம் கொண்டு போய் அதை அலமாரியில வச்சுக்குவாங்க. அப்படியே வாங்கினாலும் அதை கொண்டு போய் பூஜை ரூம்ல அலமாரியில வச்சுக்குவாங்க. ஒரு சரஸ்வதி பூஜை அப்ப எடுத்து வச்சு ஒரு பூஜை போட்டு மறுபடியும் உள்ள வச்சிருவாங்க. அது அப்படியே தூங்கிட்டு இருக்கும். அதை யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதனாலதான் புத்தகங்களை யாரும் நாம வந்து இலவசமா கொடுக்கறது இல்ல. ஏன்னா காசு கொடுத்து வாங்குறப்பவே அவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கிறாங்க. கொண்டு போய் அலமாரிக்குள்ளதான் வைப்பாங்க. சரி காசு கொடுத்தோமே அப்படிங்கறக்காக ஒருத்தர் ஒரு 4 பேஜ் படிப்பாங்க. ஆனா ஒன்னும் புரியல, சரி நேரம் வரட்டும் அப்படின்னு வச்சிருவாங்க. அப்போ ஒரு பக்தர்களோட சங்கத்துடன் படிக்கும்போது அவங்களுக்கு எல்லாமே ஒரு கைடன்ஸோட படிக்கும்போது நல்லா தெளிவா புரியும். ஆனா அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்க மாட்டாங்க. பக்தர் சங்கம் பகவான் காணிச்சு கொடுத்தாலும் அதை எடுத்துக்கிறது இல்ல. சோ பகவான் வந்து அறியாமை நீக்கிறதுக்கு நம்ம பல வழிகளை தந்திருக்காரு. ஆனா நான் அதுலயே தான் உட்காருவேன், சேத்துக்குள்ளேயே தான் உட்காருவேன்னு உட்கார்ந்து இருக்கிற இந்த மெட்டீரியலிஸ்டிக் பீப்புள் அவங்க எல்லாம் அதுலயே தான் ஊறி கிடக்குறாங்க. அவங்க வந்து தங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ள அவங்க வந்து தவறுகிறார்கள். இதனால என்ன ஆகுது, பல ஜென்மங்களாக அவங்க வந்து போராட வேண்டியிருக்கு இந்த கஷ்டங்களுக்கு. கிளேஷா, ஆத்தியாத்மிகா, ஆதிபௌத்திகா, அந்த கிளேஷங்கள், ஆதிபௌத்திகா கிளேஷங்கள், இதுல இருந்து அவங்க தப்பிக்கவே முடியாது. இப்ப இங்க வந்து பாம்புக்கு பாலூற்றினால் எப்படி அது விஷத்தைத்தான் கக்கும். நீங்க பாம்பு வளர்த்திருக்கிறீங்களா? யாராச்சும் செல்ல பிராணியா பாம்பு வளர்த்திருக்காங்களா? இப்ப வெளிநாட்டுல எல்லாம் இது ஒரு வித்தியாசமான பிராணிகளை கொண்டு வந்து வீட்டுல வளர்ப்பாங்க. சிங்கக்குட்டி, சிறுத்தைக்குட்டி, ஆமை, இதெல்லாம் வளர்க்குறாங்க. அப்போ ஒரு பெண் வந்து மலைப்பாம்பை வளர்த்துட்டு இருந்தாலாமா செல்ல பிராணியா. அந்த மலைப்பாம்புக்கு எல்லாம் கொடுத்து கொடுத்து வளர்க்கும் போது கிட்டவே படுக்க வச்சுக்குவா. அதுவும் நான் ரொம்ப பாசம் காட்டுற மாதிரி அதை கிட்ட இருந்தது. திடீர்னு பார்த்தா சாப்பிடவே இல்லை. ஒரு வாரமாச்சு, 1 நாள் 2 நாள் 3 நாள் பார்த்தா 1 வாரம் சாப்பிடல. அப்போ அந்த விலங்குகளுக்குன்னு தனியா டாக்டர் இருக்காங்க. அங்க கொண்டு போய் அவ காமிக்கிறா. அப்ப அந்த டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்றாரு, இந்த பாம்புக்கு வந்து அவளை தனியா கூப்பிட்டு சொல்றாரு, இந்த பாம்புக்கு வந்து ஒரு ஐடியா வந்துருச்சு, உங்களை விழுங்குறதுக்காக அது பட்டினி கிடக்குது, சமயம் பார்த்துட்டு இருக்கு, அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு. உடனே அவ என்ன பண்ணா, அந்த பாம்பை கொண்டு போய் காட்டுல விட்டுட்டு வந்துட்டா. சோ எதனுடைய குணத்தையும் நீங்க மாத்தவே முடியாது. விலங்குகள் விலங்குகளாத்தான் இருக்கும், புலி புலியாத்தான் இருக்கும், சிங்கம் சிங்கமாத்தான் இருக்கும். ஒரு கழுதைக்கு புலி வேஷம் போட்டாலும் அது என்னாகும், கழுதையாத்தான் இருக்கும். அது போல இந்த மனிதர்கள் சுபாவம் வந்து அவங்க குணத்திற்கு தகுந்த மாதிரி, சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணத்தில் எப்படி அவங்க முதல்ல ஈடுபட்டு இருந்தார்களோ, அதனாலதான் அப்பன மாதிரியே இருக்க பாரு அப்படின்னு திட்டுவாங்க பிள்ளையா.
ஏன்னா அப்பாவோட குணம் அப்படியே குழந்தைக்கும் வரும். அதனுடைய அதாவது வீட்டுல நிறைய பேர் பார்ப்பாங்க, அதனோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் அப்பா மாதிரி சிலதெல்லாம் இருக்கும். இப்ப ரொம்ப தமோ குணத்துல பிறந்த குடும்பத்துல இருந்து வந்த குழந்தைகளை என்னதான் நீங்க நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுத்தாலும் சிலதெல்லாம் கத்துக்காது. அது போல இங்க வேணன் அவன் அப்பா நல்லவரா இருந்தா கூட இவனுடைய புத்தி அரசனாக இருந்தும் கூட மாறல. அதனால மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, பாம்புக்கு பால் பார்ப்பது போல. ஏன்னா அவனுக்கு ஆதரவு கொடுத்தா என்ன ஆகும், மறுபடியும் அவன் தீய செயல்களையே செய்வான். அதனால இங்க முனிவர்கள் எல்லாம் அவனுக்கு கருணை காட்டினது எவ்வளவு தப்பு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த ஸ்லோகம் 11. நிரூபித பிரஜாபால ச ஜூசாம் சதி வை பிரஜாக ததாபி சாந்த்வமேயாமாமும் நாஸ்மாம் தத் பாதகம் சுஷேத். மாதாஜி, நான் படிக்கிறேங்க மாதாஜி. படிங்க. மொழிபெயர்ப்பு. நாம் இவ்வேணனை இந்நாட்டின் குடிமக்களின் நலன்களை காக்க வேண்டும் என்பதற்காக அரசனாக்கினோம். ஆனால் அவனோ இப்போது குடிமக்களின் எதிரியாகி விட்டான். இக்குறைகளை எல்லாம் தவிர்த்து மீண்டும் ஒருமுறை நாம் அவனை திருத்துவதற்கு முயல வேண்டும். இதனை செய்வதன் மூலம் அவன் செய்த பாவத்தின் பலன்கள் நம்மை அடையாத நாம் தப்பிக்கலாம். பொருளுரை. முனிவர்கள் அனைவரும் சேர்ந்து வேணனை மன்னனாக தேர்ந்தெடுத்தனர். ஆனால் அவனோ தான் ஒரு கொடியவன் என்பதை நிரூபித்து விட்டான். ஆகையினால் முனிவர்கள் அவன் செய்த பாவங்களின் பலன்களை எண்ணி பயந்தனர். கர்ம விதியானது ஒருவனை கொடியவனிடம் தொடர்பு கொள்ளக்கூடாது என்று தடை செய்கிறது. வேணனை மன்னனாக்கியதன் மூலம் முனிவர்கள் அவனோடு கொண்டிருந்த தொடர்பு உறுதி செய்யப்பட்டு விட்டது. மன்னன் வேணன் ஓர் கொடியவனாக இறுதியில் மாறியதினால் அவன் செயல்களின் மாசு தம்மீது படிந்து விடுமோ என்று அம்முனிவர்கள் மிகவும் அஞ்சினர். அவனுக்கு எதிராக ஏதேனும் நடவடிக்கை எடுப்பதற்கு முன்னர் அவனது தீய செயல்களில் இருந்து அவனை தடுத்து திருத்த வேண்டும் என்று முனிவர்கள் முயற்சித்தனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஸோ ஒரு செயல் ஒருவர் செய்யும் போது அதற்கு யாராவது சாட்சியாக இருந்தாலோ அல்லது உதவியாக இருந்தாலோ அந்த பாவத்தின் பங்கு அவங்களுக்கும் போகும். இப்ப முனிவர்கள் எல்லாம் இவனை மன்னராக தேர்ந்தெடுத்ததுனால அவன் செய்கின்ற பாவத்துல ஒரு பங்கு இவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். அதனால பயந்து போய் இவனை திருத்துவதற்காக முயற்சி செய்யறாங்க. சிலரெல்லாம் ரோட்ல ஏதாவது ஒரு தவறு நடந்துட்டு இருக்குது அப்படிங்கும்போது கண்டு காணாம நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு கண்ணை திருப்பிட்டு பார்வையை திருப்பிட்டு ஓடி வந்துருவாங்க. அப்போ ஒரு தவறு நடக்கும்போது அதை தட்டி கேட்க வேண்டும். இல்லைன்னா என்னாகும், அந்த பாவத்துல ஒரு பங்கு உங்களுக்கு கண்டிப்பா. இப்ப எப்படி திரௌபதிய அவங்க துரியோதனன் துச்சாதனன் எல்லாம் அவமானப்படுத்த முயலும் போது அங்க பீஷ்மர் துரோணாச்சாரியர் எல்லாம் பேசாம உட்கார்ந்து இருந்தாங்க. ஆனா அவங்களுக்கு இப்ப பாவத்துல பெரும் பங்கு கிடைச்சது. அதனாலதான் கிருஷ்ணர் போர் மூலமா அர்ஜுனனை வைத்து அவங்களெல்லாம் தண்டிக்கிறார். ஸோ அந்த மாதிரி ரோட்ல ஏதாவது பிரச்சனை நடந்தாலும் நான் கண்டுக்காம வந்துட்டேன், எனக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு நல்லவங்க மாதிரி நடிக்கலாம். ஆனா அந்த பாவத்துல ஒரு பங்கு உங்களுக்கு கிடைக்கும் போது அடுத்த பிறவியில உங்களுக்கு கண்ணுல சில பெர்சன்டேஜ் பார்வை குறையுது. நிறைய பேருக்கு பிறவிலேயே பாத்தீங்கன்னா கண்ணுல பிரச்சனை இருக்கும், ஒரு 10% கம்மியா தான் தெரியும். கண்ணாடி போடுவாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க, கண்ணுல பிரச்சனை. ஏன்னா தவறு நடந்தும் அதை கண்டும் காணாமல் அவங்க வந்திருப்பாங்க. சோ ஒரு குரல் கேக்குது, அபய குரல். ரொம்ப கஷ்டத்துல இருக்காங்க, உங்களால காப்பாற்ற முடியும், காப்பாற்றாம வந்தீங்க அப்படின்னா உங்க காதுல கொஞ்சம் சில பெர்சன்டேஜ் கம்மியாகும். சோ பாவத்துல நிறைய எல்லாருக்குமே சில பெர்சன்டேஜ் பங்கு இருக்கு. கண்டும் காணாமல் வந்தால், கேட்டும் கேட்காமல் வந்தால், இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு கர்ம வினைகள் தாக்கும். அடுத்த ஸ்லோகம் 12. தத்வித்வத் பிர் அசத் விருதோ வேணோ ஸ்மாதி கிருதோ நிருபஹ சாத்விதோ பதினோ வாச்சம் ந கிரஹிஷ்யதி அதர்மக்ருத் லோகாதிகார சந்தக்தம் தஹிஸ்யாம ஸ்வதேஜசா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. தெய்வீக முனிவர்கள் இவ்வாறு சிந்தித்தனர். உண்மையில் நாம் அவனது கொடிய தன்மைகளை நன்கு அறிந்திருந்தோம். இருந்தும் அவனை நாம் அரியணை ஏற்றினோம்.
வேணன் நமது அறிவுரைகளை ஏற்றுக்கொள்ளுமாறு செய்ய முடியாவிட்டால் மக்களின் கண்டனத்திற்கு நிச்சயம் அவன் ஆளாவான். அப்போது நாம் அவர்களுடன் சேர்ந்து கொள்ளலாம். பிறகு நமது ஆன்ம பலத்தினால் நாம் அவனை எரித்து சாம்பலாக்குவோம். பொருளுரை: பொதுமக்களின் நன்மையினையே எப்போதும் சிந்தித்துக் கொண்டிருந்தாலும் கூட மகான்கள் அரசியலில் ஆர்வம் காட்டுவதில்லை. எப்போதாவது சில வேளைகளில் தவறாக செயல்படும் அரசு அல்லது அரசனை திருத்துவதற்காக அவர்கள் அரசியல் களத்தில் இறங்குவது உண்டு. ஆனால் கலியுகத்தில் மகான்கள் எல்லாம் முன்பிருந்தது போல் அத்துணை ஆற்றல் மிக்கவர்களாக இல்லை. முன்பு அவர்கள் ஒரு பாவியை தங்கள் ஆன்மீக சக்தியினாலேயே எரித்து விடக்கூடிய அளவிற்கு ஆற்றல் மிக்கவர்களாயிருந்தனர். இவற்றை கலியுக பாதிப்பினால் மகான்களுக்கு அத்தகைய ஆற்றல் இல்லை. உண்மையில் அந்தணர்களிடம் விலங்குகளை பலியிட்டு அவற்றிற்கு புத்துயிர் நல்கும் வேள்விகளை செய்வதற்கும் இப்போது ஆற்றல் இல்லை. எனவே அரசியலில் ஈடுபடுவதினும் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரத்தினை ஓதுவதில் மகான்கள் ஈடுபட வேண்டும். பகவான் சைத்தன்யரின் அருளினால் அம்மந்திரத்தை ஓதுவதின் மூலமே எந்தவித அரசியல் சிக்கலுமின்றி பொதுமக்கள் அனைத்து நன்மைகளையும் அடைவர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. சோ இங்கெல்லாம் முனிவர்கள் யோசிக்கிறாங்க, எப்படி இவனை என்ன பண்ணலாம், ஒண்ணுமே புரியலையே, திருத்தலாம் முயற்சிக்கிறாங்க, ஆனா திருத்த முடியல. அப்போ இவன் வந்து ரொம்ப மோசமான செயல்களில் ஈடுபடும் போது மக்கள் எல்லாம் சேர்ந்து கோஷம் எழுப்புவாங்க. இன்னைக்கெல்லாம் ஸ்ட்ரைக் நடக்குது பாத்தீங்களா, அரசு சரியில்லை, அரசாங்க சட்டம் இல்லை, எங்களுக்கு மாத்தி கொடு அப்படின்னு எல்லாம் நிறைய கோஷம் எழுப்பி ஊர்வலம் எல்லாம் போவாங்க. அந்த மாதிரி இருக்கிற சமயத்துல நாமும் அவங்க கூட கலந்து அவனுக்கு சாபத்தை கொடுத்து எரிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இன்னைக்கு வந்து கலியுக பாதிப்பால் இவற்றை அப்படிங்கிறதுக்கு பதுவா இன்று கலியுக பாதிப்பினால் அப்படின்னு இன்றுன்னு மாத்திக்கோங்க. ஏன்னா அங்க மிஸ்டேக் இருக்கு, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கு புக்ல. இன்று கலியுக பாதிப்பினால் மகான்களுக்கு அத்தகைய ஆற்றல் கிடையாது. ஏன்னா இந்த கலியுகத்துல மந்தாக சுமந்த மதையோ மந்த பாக்கியகி உபத்துருதக, எல்லாரும் எப்படி இருக்காங்க, மந்த புத்தி படைத்தவர்களா இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து மகான்கள் எல்லாம் ரொம்ப கம்மி. அப்படியே உண்மையான மகான்கள் இருந்தா கூட போலி மகான்கள் நிறைய தோன்றி அவங்களையும் மறைச்சிடுறாங்க. நம்ம உண்மை எது போலி எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே பல நாள் ஆகுது. ஏன்னா இஸ்கான்ல சில பிரபுபாதரோட மூமெண்ட்டை அவரை எல்லாம் நம்பி இருந்தாங்கன்னா இன்னைக்கு எவ்வளவோ பெரிய நிலைக்கு வந்திருக்கலாம். அன்னைக்கு அவர் வந்து பிரதமர் இந்திரா காந்தி இவங்களெல்லாம் சந்திச்சு இந்த சமுதாயத்துக்கு ஏற்றது கிருஷ்ண உணர்வு தான், வேற எதனாலையும் திருத்த முடியாது அப்படின்னலாம் லெட்டர் கொடுத்து பார்த்தாரு. காந்திஜிக்கு லெட்டர் கொடுத்து பார்த்தாரு. ஏன்னா காந்திஜி ரொம்ப ஃபேமஸான பிரபலமான ஆள் அப்படிங்கிறதுனால அவராலையாவது கிருஷ்ண உணர்வை எல்லாருக்கும் கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லி அவருக்கும் லெட்டர் கொடுத்தாரு. ஆனா அவர் கைக்கு லெட்டரே போகாதபடிக்கு அவரோட பிஏவோ எப்படியோ அது மிஸ் ஆயிடுச்சு. அப்போ ஹரே கிருஷ்ண மந்திரத்தை ஓதுவதன் மூலமாக எவ்வித அரசியல் சிக்கலும் இன்றி பொதுமக்கள் அனைத்து நன்மைகளையும் அடைவார்கள். ஆனா அரசாங்கம் அதுக்கு உதவி செய்யுதான்னு கேட்டா நம்மளோட துரதிர்ஷ்டம், கலியுகத்தினோட துரதிர்ஷ்டம், அரசாங்கம் இன்னும் அதுல கான்சென்ட்ரேட் பண்ணல. ஏன்னா ஆன்மீக பலம் இல்லாம ஒரு சமுதாயத்தில் பலம் இருக்காது. என்னதான் நீங்க பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டினாலும் இயந்திர வளர்ச்சி, அசுர வளர்ச்சி, இயந்திரங்கள் வந்து அசுர வளர்ச்சின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வச்சு நாம் சாப்பிட போறது கிடையாது. இயந்திரங்களை சாப்பிட முடியுமா? கொரோனா பீரியட்ல பாத்தீங்கன்னா எல்லாம் இயந்திரங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ஃபேக்டரி எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனா எங்க போனாங்க? மளிகை கடைக்கு ஓடுனாங்க, காய்கறி கடைக்கு ஓடுனாங்க, பால் வேணும்னு துடிச்சாங்க. ஆனா எதை ஸ்டாப் பண்ண முடியல? பால், பழங்கள், காய்கறிகள், மளிகை சாமான்கள், இதை ஸ்டாப் பண்ண முடியல. அப்போ எது இன்றியமையாதது நம்மளுக்கு? அதை விட்டுட்டு இந்த அரசாங்கம் இந்த இயந்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குது. விவசாயிகள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுதான் கலியுகம். எது அடிப்படையோ அவங்க எல்லாம் கஷ்டப்படுறாங்க, அதை கொடுக்கறவங்க கஷ்டப்படுறாங்க. ஆனா ரொம்ப ஒரு மோசமான காலகட்டத்துல அவங்க வந்து உணவுக்காக இயங்குனாங்க. உணவு இல்லாம யாராலையும் இருக்க முடியாது. இப்போ இயந்திரம் ஓடாம இருக்கலாம், ஒரு வருஷம் கூட இருக்கலாம். ஆனா உணவு தயாரிப்பு இல்லாம இருக்க முடியுமா விவசாயிகள்? அது மாதிரி இங்க வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தின் மூலம் நாம வந்து யாகங்கள் பண்ண முடியும். அதனால மழை கிடைக்கும், மழை மூலமாக பயிர்கள் விளையும், பயிர்கள் மூலமாக நம்மை நிறைவு பண்ணி கொண்டு அதை தேவர்களுக்கும் படைத்து நம்மையும் திருப்திப்படுத்தலாம், தேவர்களையும் திருப்திப்படுத்தலாம்.
இப்ப தேவர்கள் நம்மை திருப்திப்படுத்துறாங்க. இந்த ரொட்டேஷன் போயிட்டே இருக்கும். ஏன்னா தேவர்களையும் மனிதர்களையும் படைக்கும் போது பகவான் இவர்களை திருப்தி செய்து நீங்கள் திருப்தி அடையுங்கள் அதன் மூலமாக. ஏன்னா தேவர்கள் தான் நம்மளுக்கு மழை, இது சூரியன், சந்திரன் போன்ற வெப்பம், குளிர்ச்சி எல்லாமே தர்றாங்க. இது அப்படியே அந்த யாக சக்கரமானது சுழன்று கொண்டே இருக்கிறது. ஆனா இன்னைக்கு யாக சக்கரம் எப்படி சுழலுது? இன்னைக்கும் கூட சில பக்தர்கள் ஹரே கிருஷ்ண நாமம் ஓதுவதினால் அந்த யாகம் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் மூலமாக மழை பெய்கின்றது. ஏன்னா இந்த கலியுகத்துல மக்களுக்கு பயிர்கள் கிடைக்க வாய்ப்பே இல்லை. எப்படி கிடைக்குதுன்னு ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார், இன்னைக்கும் யாக சக்கரம் நாம சங்கீர்த்தனத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் இன்னைக்கு கூட நம்மளுக்கு பசியாறிட்டு இருக்கோம் பஞ்சம் இல்லாம அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா கலியுகத்துல எப்பவுமே தலைகீழா நடக்கும், பஞ்சமா இருக்கும். ஆனா இப்ப இல்ல. ஏன் காரணம்? ஏன்னா நாம சங்கீர்த்தத்தின் மூலமாக நிறைய இடத்துல மழை பெய்ய வச்சார் ஸ்ரீல பிரபுபாதர். ரொம்ப மழையே இல்லாத இடங்கள்ல, வறட்சியான இடங்கள்ல போய் நாம சங்கீர்த்தனம் பண்ணும்போது அடுத்த நாள் அங்க மழை பெய்யும். இது கண்கூடாக கண்ட உண்மை. அடுத்த ஸ்லோகம் 13. ஏவம் நாத்திய வசாயேனம் முனையோ கூட மன்யவக உபவிரஜத்யா துருவன் வேனம் சாத்வயித்வா சாமபீஹி. மொழிபெயர்ப்பு: இவ்வாறு தீர்மானித்த மாமுனிவர்கள் மன்னன் வேணனிடம் சென்றனர். அவர்கள் தங்கள் ஆத்திரத்தை அடக்கிக் கொண்டு கனிந்த வார்த்தைகளினால் அவனை சமாதானப்படுத்தி சொன்னாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். ஸ்லோகம் 14. முனைய உஷுஹு நிருபவரிய நிபோதை தத் யத்தே விஞ்ஞாபயாமபோ ஆயு ஸ்ரீ பல கீர்த்தினாம் தவ தாத விவர்த்தனம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு: மாமுனிவர்கள் கூறினர், அன்பார்ந்த மன்னனே, உனக்கு அறிவுரை வழங்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் வந்திருக்கின்றோம். அதனை அன்பு கூர்ந்து மிகுந்த கவனத்துடன் கேட்பாயாக. அவ்வாறு நீ செய்தால் உனது ஆயுள், செல்வம், ஆற்றல் மற்றும் புகழ் போன்றவையெல்லாம் அதிகரிக்கும். பொருளுரை: வேத காலத்தில் அரசன் மகான்களாலும் முனிவர்களாலும் அறிவுரைகள் வழங்கப்படுகிறான். அதனால் அவன் சிறந்த நிர்வாக ஆற்றல் பெறுகிறான். அவன் ஆட்சியில் குடிமக்கள் அனைவரும் மகிழ்ச்சியும் அமைதியும் வளமும் பெறுகின்றனர். மாமன்னர்கள் தெய்வீக முனிவர்கள் கூறும் அறிவுரைகளை தங்கள் தலைமேல் தாங்கி புரிகின்றனர். மன்னர்கள் எப்போதும் மாமுனிவர்களை பராசரன், வியாசர், நாரதர், தேவலர் மற்றும் அசிதர் போன்றவர்களின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்கின்றனர். அதாவது அவர்கள் முதலில் தெய்வீக மகான்களின் அறிவுரைகளை ஏற்றுக்கொள்கின்றனர். கலியுகத்தில் அரசாங்கத்தை ஆள்பவன் மகான்களின் அறிவுரைகளை பின்பற்றுவதில்லை. அதனால் குடிமக்களும் சரி, அரசாங்கத்தினரும் சரி மகிழ்ச்சியாக இல்லை. அவர்கள் ஆயுள் காலமானது மிகவும் குறுகிவிட்டது. அதனால் சற்றேறத்தாழ அனைவரும் தங்கள் உடல் மற்றும் ஆன்மீக வலிமை இரண்டையும் இழந்து துன்பத்திற்கு ஆளாகின்றனர். ஜனநாயகத்தில் மக்கள் அனைவரும் மகிழ்வும் வளமும் பெற வேண்டுமென்றால் அவர்கள் தெய்வீக மகான்களிடம் மரியாதையில்லா போக்கிரிகளையும் மூடர்களையும் தங்களை ஆள்வதற்கு தேர்ந்தெடுத்தல் கூடாது. ஹரே கிருஷ்ணாங்க மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ மகான்களுடைய அறிவுரை, மகாந்தஸ்தே, அவங்களுடைய பாதங்களை நீரால், கங்கை நீரால் கழுவி அவர்கள் அந்த கழுவின நீரை கொஞ்சம் நாம அருந்தணும். அதை தலையில தெளிச்சுக்கணும். சோ ரொம்ப முக்கியமானது மகான்களுடைய அறிவுரைகளை பின்பற்றுவது. அதனால தான் நாம ரூபா அனுகாஸ் அப்படின்னு சொல்லப்படுறோம். அதாவது பாதச்சுவடுகளை பின்பற்றுபவர்கள். யாருடைய பாதச்சுவடுகளை? மகான்களுடைய பாதச்சுவடுகளை. நம்மளுக்கு 12 மகாஜனங்கள் இருக்காங்க. இப்ப பகவான் சட்டமே ஏற்றினார் அப்படின்னா பகவானே நேரடியாக அந்த சட்டத்தை நம்மளுக்கு கொடுக்கறது இல்ல. அப்ப 12 மகாஜனங்களை நீங்கள் பின்பற்றுங்கள். உங்களுக்கு யார் சௌரியமோ, ஸ்வயம்பூ நாரத சம்போ குமார கபிலோ மனுஹோ பிரகலாதோ பீஷ்மோ ஜனஹோ பலிர் வையாஹிர் வயம் அப்படின்னு சொல்லி 12 மகாஜனங்களை நாம பின்பற்ற வேண்டும். சிவபெருமான், வியாசதேவர், பலி மகாராஜ், இந்த மாதிரி 12 மகாஜனங்களை பின்பற்ற வேண்டும். அதனாலதான் நம்ம அனுகாஸ் பாதச்சுவடுகளை பின்பற்றுபவர்கள். இப்ப கௌடிய சம்பிரதாயத்துல யாரு நாம பின்பற்றோம்? ரூபா கோஸ்வாமி, ரூபா அனுகாஸ், ரூப கோஸ்வாமியின் பாதச்சுவடுகளை நாம பின்பற்றுகிறோம். ஏன்னா அப்போல இருந்தே பார்த்த அப்படின்னா மாமுனிவர்கள்
பராசரர், வியாசர், நாரதர், தேவலர், அசிதர் அவங்க அறிவுரைகளை பரம் பிரம்ம பரம் தாம பவித்ரம் பரமம் பவான் சாஸ்வதம் திவ்யம் ஆதிதேவம் அஜம் விபும் அப்படின்னு நம்ம ஸ்லோகம் படிக்கிறோம் இல்லையா, அதுல வந்து இந்த முனிவர்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருப்பாங்க. அப்ப இவங்க எல்லாருமே தவசிகள், பெரிய மகான்கள். அப்ப மகான்கள் எவ்வளையோ நம்ம அந்த பாதையை தான் பின்பற்றணும். ஏன்னா நமக்குன்னு தனி பாதையை நம்ம கற்பனைக்கு தகுந்த மாதிரி உருவாக்கி கொண்டு அதுல போயிட்டு இருக்க கூடாது. சோ வேதம் சொல்லுவதை, சாஸ்திரம் சொல்லுவதை, சாதுக்கள் சொல்லுவதை, குரு சாது சாஸ்திரா அதை ஃபாலோ பண்ணணும். நாம தனியா இல்ல சட்டம் ஏற்றி தனியா ஒரு நாட்டு, நம்மளுக்குன்னு தனியா ஒரு இடம், அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. ஜீவோ ஜீவசிய ஜீவனம், ஒரு ஜீவனை சார்ந்தே இன்னொரு ஜீவன் வாழ வேண்டும். தனக்குன்னு தனியா சட்டம் ஏற்படுத்த முடியாது. ஸ்லோகம் 15. தர்ம ஆசிரித பும்சாம் வான்மன காய புத்திபிஹி லோகன் விஷோகான் விதரதி விதரதி ஹதானந்தியம் அசங்கினாம். மொழிபெயர்ப்பு. சமய அறிஞரைகளை தங்கள் வாக்கு, மனம், புத்தி மற்றும் காயத்தினால் பின்பற்றுபவர்கள் துன்பங்களற்ற தேவ உலகினை அடைவர். உலக பாதிப்பு அவர்களை விட்டு நீங்குவதால் அவர்கள் வாழ்வில் அளவற்ற ஆனந்தத்தினை அடைவர். பொருளுரை. இங்கு தெய்வீக முனிவர்கள் மன்னன் அல்லது நாட்டின் தலைவன் சமய அறநெறிகளை பின்பற்றி வாழ்ந்து பிறருக்கு முன் உதாரணமாக திகழ வேண்டும் என்று அறிவுறுத்துகின்றனர். கீதையில் கூறியிருக்கின்றபடி சமயம் என்றால் முழுமுதற் கடவுளை வழிபடுவதே ஆகும். சமய வாழ்க்கையினை மேம்போக்காக ஒருவன் பின்பற்றக்கூடாது. மாறாக பக்தி தொண்டினை தங்கள் வாக்கு, மனம், காயம், புத்தி போன்றவற்றில் சரியாக நிறைவேற்ற வேண்டும். இவ்வாறு நடப்பதன் மூலம் அரசன் அல்லது அரசாங்கத்தின் நிர்வாகி மட்டுமல்லாது மக்களும் இயற்கையின் குணங்கள் என்னும் மாசுக்கள் நீங்கி அனைவரும் படிப்படியாக கடவுளின் உலகிற்கு உயர்த்தப்பட்டு வீடு பேறு பெற்று முழுமுதற் கடவுளை அடைவர். இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அறிவுரையானது எவ்வாறு ஒரு அரசாங்கத்தின் தலைவன் தனது ஆட்சி அதிகாரத்தினை பயன்படுத்தி இம்மையில் மட்டுமல்லாது மறுமையிலும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்கான சுருக்கமாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. இங்க வந்து மக்களுக்கு நல்வழி காட்டும் அந்த மன்னன் எப்படி இருக்கணும் அப்படின்னா பக்தி தொண்டினை வளர்க்க வேண்டும். இப்ப பக்தி தொண்டுனா என்ன, எப்படி செய்யணும்? மனதாலும் வாக்காலும் செயலாலும் புத்தியாலும் எல்லா விதத்திலையும் அந்த அவங்க வந்து காரியங்களை நிறைவேற்ற வேண்டும். வாக்கு அப்படின்னா இப்ப நாமெல்லாம் பேசுறோம், என்ன பேசுறோம்? பகவத்கீதை பேசுறோம், பாகவதம் பேசுறோம், நம்ம மந்திரங்கள் மகா மந்திரத்தை உச்சரிக்கிறோம். இது மாதிரி நாம வாக்கு, அதாவது நம்மளுடைய வாய்னால பகவானுக்கு சேவை செய்யறோம். மனதால் மானசீக பக்தி ரொம்ப அரிது. ரொம்ப வாய் வலிக்குது, எனக்கு பேசவே முடியாது, கூட்டத்துல இருக்க, அப்ப என்ன பண்ணணும்? நாம எங்காவது பஸ்ல போவோம், அப்ப காற்று மூச்சுன்னு அந்த பௌதீக சத்தங்கள், ஜட உலக சத்தம் கேட்டுட்டே இருக்கும். ஆனா நம்ம மனசு என்ன பண்ணணும்? பகவானிடம் நிலைநிறுத்தி ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. போறப்ப கண்ணு பேசாம இருக்காது. கண்ணு வந்து அங்க அதை பார்க்கும், துணிக்கடை பார்க்கும், பூக்கடை பார்க்கும். அப்ப அந்த துணியை பகவானுக்கு போட்டு பார்த்தா எப்படி இருக்கும்? மனசால உடனே நினைக்கணும். அந்த பூ இருக்கு பாரு, அது பகவானோட மாலை சாற்றினா எப்படி இருக்கும்? உடனே பகவானுக்கு ஜெகநாதருக்கு போய் அர்ப்பரிச்சிடணும், மனதால போய் அர்ப்பரிச்சிடணும். உடனே அங்க வந்து நாம எல்லாம் மனதாலேயே செய்ய ஆரம்பிச்சிருவோம். அப்போ நீங்க கண்களால் காண்பது கூட என்ன ஆகுங்க? மனதால பகவானுக்கு தொண்டு செஞ்சுட்டே இருப்பீங்க. சோ வாக்கு, மனம், காயம் அப்படின்னா செயல்களால. இப்போ நீங்க பஸ்ஸை விட்டு இறங்கிட்டீங்க, கோயிலுக்கு போறீங்க, அப்போ உங்க செயல்கள் எப்படி இருக்கும்? அங்க போய் கோயில தூய்மைப்படுத்தலாம், இல்ல கோயில்ல பூ கட்டலாம், இல்ல காய்கறி அரிஞ்சு தரலாம், இல்ல பகவானுக்கு ட்ரெஸ் தைக்கிறதுல ஈடுபடலாம், இல்ல அங்க போறவங்களுக்கு ப்ரீச் பண்ணலாம். செயல்களால ஈடுபடுறது. இப்படி எல்லா விதத்திலும் வாச்சோ மனசோ கர்மனோ அப்படின்னு சொல்லி எல்லா விதத்திலும் பகவானுக்கு சேவை செய்யறது தான் நம்மளுடைய குணமா இருக்கணும். அதனால என்ன ஆகும் அப்படின்னா நாம வந்து ஆன்மீக முன்னேற்றம் அடைந்து பகவானுடைய ராஜ்யத்தில் நுழைவதற்கு நமக்கு தகுதியை நாம் ஏற்படுத்தி கொள்கிறோம். தகுதி இல்லைன்னா என்ன ஆகும்? ஃபெயில் ஆயிட்டே இருப்போம். நீங்க 2ஆம் கிளாஸ் 1ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? கரெக்டா எழுதணும். அப்பதான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணணும்னா
கரெக்டா எக்ஸாம் எழுதணும். அப்புறம்தான் தேர்ட் ஸ்டாண்டர்ட். இப்படி படிப்படியாக முன்னேறி பகவானுடைய ராஜ்யத்துக்கு ஒரு ஒரு பிறவில நாம எல்லாருமே போயிடலாம். ஆனா யாருமே பக்தியில ஒண்ணுமே செய்யல, பகவானுக்கு சேவை செய்யல. காலையில எந்திரிக்க மாட்டோம், சாண்டிங் கிளாஸ்க்கு வர மாட்டோம், ஆனா பகவான்கிட்ட மட்டும் போகணும். நிறைவேறுமா? கண்டிப்பா பின்தங்கிருவோம், ஃபெயில் ஆயிருவோம். அப்போ ஒருத்தர் என்ன பண்ணணும்? தங்கள் வாக்கு, மனம், புத்தி மூலமா. அப்போ ஒரு முனிவரோ அல்லது மன்னன் அல்லது நாட்டின் தலைவன் வந்து சமய அறநெறிகளை பின்பற்றி வாழ்ந்து முன்னுதாரணமாக இருக்கணும். இப்ப 4 பேருக்கு சொல்லணும்னா முதல்ல நாம அதை கடைபிடிக்கணும். அப்ப சமயம் அப்படின்னா என்ன? நிறைய பேர் சமயம் அப்படிங்கறதுக்கே விளக்கம் தெரியல. சமயம் அப்படின்னா கடவுளை வழிபடுவது, அதுதான் சமய கொள்கை. ஒரு சமுதாயத்துல சமயம் என்கின்றது இல்லை என்றால் அது சமுதாயமே கிடையாது. அது வந்து ரவுடிகள் ராஜ்யம். இங்க அப்படித்தான் இருக்கு. வேணனோட ராஜ்யம் அப்படித்தான் இருக்கு. அது அப்போ சமய வாழ்க்கையை மேம்போக்கா பின்பற்றக்கூடாது, சும்மா கடனேன்னு. அப்போ மனம், வாக்கு, காயம் இதன் மூலமா சீரியஸா பின்பற்றணும். இப்போ எக்ஸாம்க்கு நான் வந்து மேம்போக்கா படிச்சுட்டு போறேன், என்ன கிடைக்கும்? முட்டை மார்க் தான் கிடைக்கும். அது போலத்தான் சீரியஸா நம்ம சமயம் அப்படின்னா நல்லா ஆழ்ந்து, முதல்லலாம் அப்படித்தான் பண்ணிட்டு இருந்தோம். சமயம் அப்படின்னா ஏதோ ஒரு கோயிலுக்கு போனா போதும், திண்ணீரை போட்டுட்டா போதும், நெத்தியில 3 பட்டையோ இல்ல நாமமோ போட்டுட்டா சமயம் அப்படின்னு நினைச்சோம். ஆனா சமயம் என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது, வெளிப்புற அடையாளங்கள் கிடையாது. நீங்க தோத்தி கட்டிட்டாலோ இல்ல காவி வேஷ்டி கட்டிட்டாலோ அது சமயம் கிடையாது. அப்போ உணர்வால் மாற்றப்பட வேண்டும். அப்ப அரசன் அல்லது அரசாங்கத்தின் நிர்வாகி மட்டுமல்லாது மக்களும் இயற்கை குணங்கள் என்னும் மாசுக்கள் நீங்க அனைவரும் படிப்படியாக கடவுளின் உலகத்திற்கு உயர்த்தப்பட்டு, படிப்படியாக 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் 5ஆம் கிளாஸ் அப்படி படிப்படியா உயர்த்தப்படுவது போல நாமும் படிப்படியாக அதுக்கு முக்கியமான வழிமுறைகள் எல்லாம் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும். 4 நாளைக்கு சாண்டிங் கிளாஸ்க்கு வர்றேன், 10 நாளைக்கு வரலன்னா அது கண்டிப்பா உங்களுக்கு முன்னேற்றத்துக்கு உதவாது. தொடர்ந்து வர வேண்டும். ஒரு கிளாஸ்க்கு போறீங்க, செகண்ட் கிளாஸ் சரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்கே போறீங்க. அப்போ நீங்க 1ஆம் கிளாஸ் படிச்சாலும் சரி, ஆப்சண்ட் ஆனா என்ன ஆவீங்க? ரொம்ப நாள் இந்த குழந்தை வரல, ஒன்னும் படிக்கல, ஒரு முன்னேற்றம் கிடையாது, ஃபெயில் பண்ணுங்க, 1 வருஷம் படிங்க. அது மாதிரி பல பிறவிகள் நீங்க தொடர்ந்து எடுத்துட்டே இருக்கணும். ஆன்மீக பயிற்சிங்கிறது சாதாரணமானது இல்ல. அதுக்கு வந்து திட உறுதி வேணும், வைராக்கியம் வேணும். வைராக்கியம் அபியாச கௌந்தேய. வைராக்கியமும் அதுக்கு வந்து அபியாசம் என்ன? பயிற்சி. தொடர்ந்து பயிற்சி பண்ணணும். அடுத்தது ஸ்லோகம் 16. சதேமா வினசேத் வீர பிரஜானாம் க்ஷேம லக்ஷண யஸ்மின் சினஸ்தே நிரூபதி ஐஸ்வர்யாத் அவரோஹதி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. மொழிபெயர். முனிவர்கள் தொடர்ந்து கூறினர், ஓ சிறந்த வீரனே, இக்காரணத்தினால் நீ பொதுமக்களின் ஆன்மீக வாழ்க்கையினை அழிப்பதற்கு காரணமாகிவிடக் கூடாது. உனது செயல்களினால் அவர்களது ஆன்மீக வாழ்வு கெடுமானால் நீ நிச்சயமாக உனது அரியணையில் இருந்தும் செல்வத்திலிருந்தும் கீழே விழ நேரிடும். பொருளுரை. முன்னர் நடைமுறையில் உலகின் அனைத்து பாகங்களிலும் முடியாட்சியே நிலவியது. அதுவும் உயரிய சமய நெறி வாழ்க்கை நின்று விலகி படிப்படியாக கடவுள் இல்லாத புலனுகர்ச்சி வாழ்க்கைக்கு இறங்கி வந்தவுடன் உலகிலுள்ள அனைத்து முடியாட்சிகளும் அழிவுபட்டன. ஜனநாயகத்திலும் நாட்டை ஆள்பவர்கள் உயரிய சமய சான்றோர்களின் பாதையினை பின்பற்றி நடக்காதவரை முடியாட்சியை ஒழித்து அதற்கு பதிலாக குடியாட்சியை கொண்டு வருவது போதுமானது ஆகாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. உரிய காலத்தில் சமய நெறி வாழ்க்கையிலிருந்து உயரிய சமய நெறி வாழ்க்கையிலிருந்து விலகி படிப்படியாக கடவுள் இல்லாத புலனுணர்ச்சி வாழ்க்கைக்கு இறங்கி வந்தவுடன் உலகில் அனைத்து முடியாட்சிகளும் ஒழிக்கப்பட்டன. முடியாட்சி ஒழிக்கப்பட்ட காரணம் என்ன? கடவுள் இல்லாத புலனுணர்ச்சி வாழ்க்கைக்கு வரும்போது அரசன் வாழ்க்கை, அரசன்கிறது தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசன்கிறது போய் இப்ப எல்லாமே
ஜனநாயக ஆட்சி அப்படின்னு தலைவர்கள், எந்த ஒரு தகுதி இல்லாதவர்களும் தலைவர்களாக மாற்றப்பட்டு மக்களும் அதனால் சீரழிகின்றனர். ஏன்னா தகுதி இல்லாத தலைவன் என்ன பண்ணுவான்? கடவுளை நம்மளுக்கு காட்டி கொடுக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கே தெரியாது கடவுளை பத்தி. அவனுடைய லட்சியம் என்ன? அவன் நல்லா இருக்கணும், அவன் குடும்பம் நல்லா இருக்கணும், அவனுக்கு புகழ் வேண்டும், செல்வம் வேண்டும், அதிகாரம் வேண்டும். அதனால இந்த கலியுகத்துல இப்படித்தான் போயிட்டு இருக்கு. ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். உங்களுடைய கருத்துக்கள், சந்தேகங்கள் எது இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணலாம்.